ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறமா இப்போ தான் ஒரு நியூ ரெசிபியோடு வந்திருக்கேன். ரெசிபி பேரெல்லாம் என்னன்றது தெரியல. ஆனால் வந்து சப்பாத்திக்கு வந்து எப்போ பார்த்தாலும் பன்னீர் பட்டர் மசாலாவே சாப்பிட்றது போர் அடித்தவங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீரை நல்லா க்யூபாக கட் பண்ணிவிட்டு நம்ம கேர்டு வந்து ஒரு பெரிய பாக்கெட்டில் ஆஃப் கேர்டு ஊற்றிடணும். நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கணும், மஞ்சத்தூள் போட்டுக்கணும், கரம் மசாலா, 65 மசாலா, பிரியாணி மசாலா, உப்பு, தேவையான உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலா போட்டு பரட்டி வச்ச பன்னீரை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு பேன் நல்லா சூடானதும் நம்ம பட்டரை எடுத்து அதில் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்புலாம் போட்டு தாளிச்சிக்கலாம். 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் ஆஃப் ginger garlic பேஸ்ட் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மீடியம் சைஸில் தக்காளியை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு சாஸ் மாதிரியே வச்சுக்கலாம். அந்த சாஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இப்போ நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்ச பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவரை ஒரு தண்ணியில் கலக்கி வச்சு அதை லைட்டாக ஊற்றணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுட சுட சப்பாத்திக்கு சர்வ் பண்ணால் செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பை பாய்.